கரூர் மாவட்டம் குளித்தலையில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்ததால் 40க்கும் மேற்பட்ட வீடுகளின் சிமெண்ட் கூரைகள் பெயர்ந்த நிலையில் மதுரை திருமங்கலம் பகுதியில் மின்னல் தாக்கி விவசாயி உயிரிழந்தார். தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அந்தமான் கடற்பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக கரூர் மாவட்டம் குளித்தலை சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் அரை மணி நேரம் கனமழை பெய்தது. குளித்தலை அருகே இரும்புதிப்பட்டி பகுதியில் உள்ள இலங்கை தமிழர் குடியிருப்பு பகுதியில் சூறைக்காற்றால் 40க்கும் மேற்பட்ட வீடுகளின் சிமெண்ட் கூரைகள் பெயர்ந்து விழுந்தன. மின்கம்பங்களும் சேதமடைந்ததால் அப்பகுதி இருளில் மூழ்கியது. இந்நிலையில் அப்பகுதி மக்கள் அங்கன்வாடி மையத்தில் தஞ்சமடைந்தனர். காத்தடிச்சுன்னு சீட்டு அப்படியே உள்ள வந்து சொல்லண்டு அப்படியே எல்லாத்தையும் அப்படியே தூக்கி போட்டு இருந்த பாருங்க. பின்னாடி எல்லாம் கொள்ளை கில்ல தூங்குறது கூட எல்லாம் இல்லை. அரசாங்கம் கொடுத்த வீடு தானே, எக்ஸ்ட்ரா வீடு பத்தலன்னு சொல்லி நாங்களும் வீடு இங்க கட்டி இருக்கோம். நாங்க கட்டின வீடுமே இப்படி ஆயிருச்சுன்னா என்ன சொல்லுங்க, எங்களுக்கு எங்க என்ன பாதுகாப்பு இருக்கு? மதுரை திருமங்கலம் பகுதியில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. கரிசல்கலாம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி முருகன் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த போது மின்னல் தாக்கி உயிரிழந்தார். தருமபுரி மாவட்டம் அரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2வது நாளாக மழை பெய்தது. காற்றுடன் பெய்த மழையால் ஊத்தங்கரை ரவுண்டானா பகுதியில் வைக்கப்பட்டிருந்த பேனர்கள் முறிந்து சாலையில் விழுந்தன. நாமக்கல் மாவட்டத்தில் பரவலாக கனமழை பெய்தது. குறிப்பாக நாமக்கல் நகர் பகுதியில் 2 மணி நேரமாக கனமழை கொட்டியது. இதனால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். கோவையில் இடையார்பாளையம், சாய்பாபா காலனி, காந்திபுரம், உக்கடம், ராமநாதபுரம், சிங்காநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. கோவை மாவட்டம் வால்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரம் மழை பெய்ததால் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் விராலிமலை, இலுப்பூர், அன்னவாசல், அரிமளம் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. மயிலாடுதுறை மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் அரை மணி நேரமாக பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, வடகரை, நன்னிலம் உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் மற்றும் இடியுடன் கனமழை பெய்தது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சுற்றுவட்டாரத்திலும் கனமழை பெய்தது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையில் அரை மணி நேரத்துக்கும் மேலாக இடி மின்னலுடன் மழை பெய்தது. தமிழ்நாட்டில் சென்னை உட்பட 12 இடங்களில் நேற்று 100 டிகிரி ஃபாரனீட்டுக்கும் மேல் வெப்பம் பதிவானது. அதிகபட்சமாக ஈரோட்டில் 106 டிகிரி ஃபாரனீட் வெப்பம் பதிவானது. கரூரில் 105 டிகிரி ஃபாரனீட் வெயிலும், வேலூர், திருத்தணி, திருச்சி, பரங்கிப்பேட்டை, மதுரை விமான நிலையம் ஆகிய இடங்களில் 104 டிகிரி ஃபாரனீட் வெப்பமும் பதிவானது. அதேபோல மதுரை நகரம், பாளையங்கோட்டை ஆகிய இடங்களில் 103 டிகிரி ஃபாரனீட் வெப்பம் பதிவானதாக தெரிவித்துள்ள வானிலை மையம், தஞ்சையில் 102 டிகிரி ஃபாரனீட்டும், சேலத்தில் 101 டிகிரி ஃபாரனீட்டும், சென்னை விமான நிலையத்தில் 100 டிகிரி ஃபாரனீட்டும் பதிவானதாக தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழ்நாடு, புதுச்சேரியில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாளை தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது.